بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கொள்கையில் உறுதி என்று வருகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ்வே எடுத்து காட்டுகின்ற ஒரு ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவரை போன்று இந்த கொள்கைக்காக வேண்டி நின்றவர்கள், அந்த கொள்கையிலே வென்றவர்கள் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. எல்லா வகையிலையுமே தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் ஏகத்துவத்திற்காக வேண்டி தொலைத்தவர்கள், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய உயிர் பிரிகின்ற வரை உழைத்தவர்கள். அவர்கள் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு வாழ்ந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி என்றால் என்ன? அந்த அழகிய முன்மாதிரி ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே, அவர்களுடைய பிரச்சாரமே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே எல்லாமே அழகிய முன்மாதிரி தான். ஆனால் அல்லாஹ் ஒரு இடத்தை போக்கஸ் பண்ணி காட்டுகின்றான். அது என்ன? இது காலூலி கௌமிகும், அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள், இன்னா புராவு மின்கும் ஒமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் முழுமையாக நாங்கள் விலகிக் கொள்கிறோம். கஃபர்னா பிக்கும், மாமனாக இருந்தாலும் சரிதான், மச்சானாக இருந்தாலும் சரிதான், பெற்ற தாயாக இருந்தாலும் சரிதான், தந்தையாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், கஃபர்னா பிக்கும், உங்களை மறுத்து விடுகின்றோம். வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்லாவ் அபதன், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமை, விரோதம், பிரிவு ஏற்பட்டு விட்டது, கோபம் ஏற்பட்டு விட்டது. அது நிரந்தரமானது. எதுவரைக்கும் என்றால் அதற்கு ஒரு எல்லை. ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, நாங்க எப்படி அல்லாஹ்வை மட்டும் நம்பியிருக்கிறோமோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற வரை இதுதான் நீடிக்கும். உங்களிடத்தில் ஒட்டு கிடையாது, உங்களிடத்தில் உறவு கிடையாது என்று அந்த மக்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவரோடு கொள்கையை நம்பியிருந்தாங்களே, இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் அந்த மக்களும் சேர்ந்து அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இதில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாமும் மேற்கொள்ள வேண்டும். நாம் ஏகத்துவம் என்று வருகின்ற பொழுது எந்தெந்த விஷயங்களில் நாம் ஏற்கனவே ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தோம், அவர்களை விட்டு பிரிந்து வந்து விட்டோம். அதனால்தான் தனி பள்ளிவாசல், அதனால்தான் தனி ஜமாத், அதனால்தான் நாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஏகத்துவம் எங்கெங்கு நுழைகின்றதோ அங்கெல்லாம் விவகாரங்கள், அங்கெல்லாம் பிரச்சனைகள், காவல்துறையில் புகார்கள், நீதிமன்றத்தில் வழக்குகள், சிறை தண்டனைகள், இப்படி பலவிதமான சோதனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றால் நாம இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் நம்முடைய அண்ணன் நமக்கு பகைவனாக ஆகிவிடுகிறான், நம்மை பெற்றவர்கள் நமக்கு எதிரிகளாக ஆகிவிடுகின்றார்கள், நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் நம்முடைய நடவடிக்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும்? அவரோடு சேர்ந்துதான் வாழ்கின்றோம். வாழக்கூடிய கட்டத்தில் நம்முடைய நடவடிக்கை, செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும்? அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில நாம அவர்களோடு ஒருபோதும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு உறவும் வைத்துக் கொள்ள முடியாது. அதுல முதல் கட்டத்தில் வருவது திருமணம். இந்த திருமணத்தில் நாம் ஒருபோதும் சமரசம் ஆகிவிடக்கூடாது. என்ன பார்க்கின்றோம்? நம்முடைய தாய்மாமன் மகள், நம்முடைய சித்தப்பா மகள், நம்முடைய மாமி மகள்,
என்றெல்லாம் பார்த்து ஏற்கனவே கொள்கையில் வந்திருக்கக்கூடிய கொள்கையில் எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே நாம் ஒவ்வொரு ஊரிலும் தனிமரமாக இருந்தோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் தோப்புகளாக, தோட்டங்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் நம்முடைய நகரத்தில், கிராமத்தில், தௌஹீத் வட்டத்தில் பெண் கிடைக்கவில்லையா? மாவட்டத்தில் பார்ப்போம். மாவட்டத்தில் கிடைக்கலையா? மாநிலத்தில் பார்க்கலாம். இந்த அளவிற்கு இறைவனுடைய அருளால் இன்றைக்கு ஒரு தனி சமுதாயமாக நாம் பரிணமித்திருக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தந்திருக்கின்றான். நாம என்ன நினைக்கிறோம்? வெளியில் இருந்து சம்பந்தம் செய்வதை விட நம்முடைய தாய்மாம மகளை முடித்துக் கொண்டால் என்ன, நம்முடைய மாமி மகளை திருமணம் முடித்துக் கொண்டால் என்ன, அவள் இங்கு வந்த பிறகு கொள்கையை ஏற்றுக்கொண்டு திரிந்து விடுவாள் அல்லவா? இதுதான் நம்முடைய மக்களிடத்தில் ஊறி போன ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. கொள்கையில உள்ள பெண்ணை பார், அப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. கல்பு என்ற ஒரு குளத்தில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே இனிமேல் இணை வைக்கக்கூடிய பெண்களிடத்தில் நாம் ஒருபோதும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முடியாது என்று அந்த பெண்ணை அப்போதே அவர்கள் விவாகரத்து செய்து விடுகின்றார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு உம்ரா செய்ய வருகின்றார்கள். அவர்களுடைய தோழர்களுடன் சேர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்டு விடுகின்றார்கள். அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த நேரத்தில் அபூ ஜந்தல் என்ற ஒரு நபித்தோழர், அவர் மக்காவிலிருந்து ஓடி வருகிறார். எந்த நிலையில்? அவர்களுடைய உடல் முழுவதும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இரத்தவாறாக அடிபட்டு, உதைப்பட்டு, சித்திரவதைப்பட்டு அங்கிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். அவர் அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கை நடக்கின்றது. அந்த உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதை பற்றி ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சுகைல் என்பவர்தான். இவர்தான் குறைஷ்களுடைய சார்பில் அனுப்பப்பட்ட டிப்ளமேட், தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுறாங்க, பல நிபந்தனைகள் வைக்கிறாங்க. அதுல ஒரு நிபந்தனை, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிற்கு வந்தார்கள் என்றால், மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிற்கு யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் மக்காவிற்கே திரும்ப தந்துவிட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்தில் இது ஒன்று. நபித்தோழர்கள் எல்லாம் ஆட்சேபனை செய்கின்றார்கள். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிபந்தனை கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கொதிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தான் அவர் ஓடி வருகிறார். அவங்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்க வந்து அவரை நாங்க எடுத்துக்கிறோம், ஒப்பந்தம் கையெழுத்தாகல என்று சொல்கின்ற போது, இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த அபூ ஜந்தல் யாரு? சுகைலுடைய மகன் தான். யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கின்றாரோ அந்த குறைஷ் தலைவர்களுடைய மகன் தான் அவர். நீங்க அவரை எங்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் இந்த ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன். நம் இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. நான் என் வழியை பார்த்து போறேன், நீங்க உன் வழியை பார்த்து போங்க என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி விடுகின்றார்கள். இறங்கியதற்கு 1000 அழுத்தமான காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, வஹீனுடைய அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள், அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான் என்று அந்த அபூ ஜந்தலை அப்படியே தூக்கி போடுறாங்க. அப்படியே தூக்கி போடுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கை, இந்த அபூ ஜஹல், இந்த அபூ ஜந்தல்
இந்த அபுஜந்தல அவர்கள் மக்காத்தில் உள்ள அந்த காபிர்கள் கொண்டு போய் என்ன சித்திரவதை செய்தாலும் சரிதான், அவருடைய உடலை வேண்டுமென்றால் அவர்கள் அப்படியே இரண்டாக இரு கூறாக பிரித்து எடுக்கலாம், மண்டை கபாலத்தை வேண்டுமென்றால் உடைக்கலாம். அவருடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை கொள்கையை ஒருபோதுமே அவர்களால் உடைக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. தன்னுடைய தொண்டர் மீது தலைவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அப்படி கொள்கையில அந்த நபித்தோழர்கள் உறுதியாக இருந்தாங்க. அதே போல தூக்கி அனுப்பப்பட்டு விட்டார்கள். இவர் பின்னால் கடற்கரைக்கு மதீனாவிலிருந்து வரக்கூடிய வழி கடற்கரையில ஒரு இடத்தில் ஒதுங்கி இவரோடு சில பேர்கள் சேர்ந்து ஒரு குட்டி சாம்ராஜ்யம் போன்று நடத்தி யார் யாரெல்லாம் மக்காவிலிருந்து போய் மதீனாவிற்கு திரும்ப வருகின்றார்களோ அல்லது போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அடித்து தாக்கி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிய பிறகு பின்னால இந்த ஒப்பந்தம் நடந்த சில ஆண்டு காலத்திலேயே மக்காவிலிருந்து ஒரு தூது செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்றது. உங்களுடைய ஆட்கள் யார் வேண்டும் என்றாலும் மக்காவிலிருந்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு மதீனாவுக்கு வந்தாலும் அவங்க அங்கே இருந்துக்கலாம், நீங்க திரும்ப அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது என்று அதுல இறங்கிட்டாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்து விட்டான். இங்க நாம என்ன பார்க்க வேண்டும் என்றால், இங்கு இந்த அபூஜந்தல ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புற மாதிரி பெண்கள் யாராவது மக்காவிலிருந்து வந்துவிட்டால் என்ன செய்வது, பெண்கள் அங்கிருந்து வந்துவிட்டால் என்ன செய்வது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். அப்படி வந்த உடனே உம்மு குல்சூம் என்ற பெண்ணு, இவங்க யார் என்றால் உக்பத் இப்னு அபி முஆய்த்துடைய மகள். உக்பத் இப்னு அபி முஆய்த் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுல போய் தொழும்போது ஒட்டகத்தினுடைய கருப்பையை தூக்கி வச்சு அந்த ஒட்டகத்தினுடைய கருப்பைய அவங்க தன்னுடைய முதுகுல அதனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் தலையை தூக்க முடியாமல் தவிச்சாங்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து கீழே இறக்கி வச்சாங்களே, அந்த சந்தர்ப்பத்தில் இறைவா அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், குரைஷ்களை நீ பிடித்து விடு, அபூஜஹலை நீ பிடித்து விடு, உத்பாவை நீ பிடித்து விடு, ஷைபாவை பிடித்து விடு என்று பட்டியல் போட்டாங்களே. அதுல இவர் ஒரு ஆள், இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர். அவருடைய மகள் உம்மு குல்சும் என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு ஓடி வந்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி வந்து விட்டார்கள். அந்த உம்மு குல்சும் வந்த பிறகு உடனே மக்காவில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை எங்களிடத்தில் திரும்ப தர வேண்டும், ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் யாரு ஈமான் கொண்டு மதீனாவிற்கு வந்தாலும் அவங்கள எங்களிடத்தில் திரும்ப தரணும் என்று ஒரு ஒப்பந்தம் இருக்குதுல்ல, அதனுடைய அடிப்படையில் திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் சரியாக இருக்கக்கூடிய ஆள், திரும்ப அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்போது யார் களத்திற்கு வருகின்றார் என்றால் எல்லாம் அல்ல அல்லாஹ்வே களத்திற்கு வருகின்றான். அவனை இப்போது தீர்ப்பு சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத், மூமினான பெண்கள் மக்காவில் உள்ள பெண்கள் ஈமான் கொண்டு அந்த நாட்டையும் துறந்து விட்டு அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள் என்றால் ஃபம்தஹினு உன்ன, ஒரு பரீட்சை வையுங்கள். எதற்கு பரீட்சை? காதலுக்காக வேண்டி ஓடி வந்தாங்களா, அல்லது மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி மலரப் போகின்றது அதனால நாம் அங்க போய் நல்லா இருக்கலாம் என்று சொத்து சுகத்திற்கு ஆசைப்பட்டு வருகின்றார்களா, இந்த நோக்கத்திற்கு வந்தார்களா என்று ஒரு சோதனை நீங்கள் வைத்து பாருங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த நீங்கள் டெஸ்ட் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்கின்றான், அல்லாஹு அஅலமு பி ஈமானிஹின்ன, இது உள்ளத்து சம்பந்தப்பட்டது கொள்கை என்பது. அதனால இது அந்த பெண்ணு கொள்கையில இருக்குதா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நீங்க வெளிப்படையில ஒரு சோதனை, ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் ஒன்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து குறிப்பிடுகின்றான், ஃபஇன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத்தின், உங்களுடைய அந்த பரீட்சையில அவங்க இறை நம்பிக்கையாளர்கள், அந்த பெண்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்டால் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், காபிரின் பக்கம் அபூஜந்தல் அனுப்புனீங்களே அத மாதிரி இந்த பெண்களை நீங்கள் அனுப்பிவிடக் கூடாது. லா ஹுன்ன ஹில்லுல் லஹும், இந்த பெண்கள் அவர்களுக்கு அனுமதி கிடையாது, ஹலால் கிடையாது. வலாஹும் யஹில்லுன லஹுன்ன, அந்த ஆண்களும்
இந்த மூமினான பெண்களுக்கு அனுமதி கிடையாது, காஃபிரான அந்த ஆண்கள் மூமினான பெண்களுக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் இந்த உத்தரவு போட்டு பெண்களை அந்த பக்கம் நீங்க திரும்ப அனுப்பிடாதீங்க. ஒரு அபூஜந்தல் தாங்கிக் கொள்வார், ஆண் மகன், அவன் எல்லா வகையிலும் அந்த கொள்கையை தாங்கிக் கொண்டு அதில் ஏற்படக்கூடிய அந்த சோதனையை சந்தித்துக் கொள்வான், சகித்துக் கொள்வான், அதை தாக்குதல் பிடித்துக் கொள்வான். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவள் செல்வாள். கணவன் தௌஹீது என்றால் தௌஹீதுக்கும் வந்து விடுவாள். சில சந்தர்ப்பத்தில் தௌஹீது நடிப்புடன் கூட இருந்து கொள்வாள், பார்க்கிறோம். அதனால ஒரு கொள்கைவாதி யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் 100க்கு 100 கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தௌஹீது பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் ஏகத்துவத்திற்கு வந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய இந்த தௌஹீது பெண்ணை ஒரு கபர் வணங்கிக்கு, ஒரு தர்கா வழிபாட்டுக்காரனுக்கு, மௌலிது ஓதக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு நாம கட்டிவிட முடியுமா? என்ன ஆகும்? கொஞ்ச காலம் அந்த பெண்ணு தாக்கு பிடிப்பான், அதற்கடுத்து அந்த பக்கம் போய் விடுவார். இதுதான நிலைமை. நம்முடைய ஜமாத்துல வந்திருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்கின்றார்கள் என்றால், முதிர் கன்னியாகிட்டு இருக்கிறாங்க. எடுத்து காட்டுவேன். ஒரே சபதம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கைப்பட்டால் வரதட்சணை வாங்காத, தன்னுடைய ஆண்மையை விலை பேசாத, கொள்கையில் உள்ள மாப்பிள்ளை தான், மணமகனைத்தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று சபதம் ஏற்றிருக்கக்கூடிய பெண்கள் முதிர் கன்னியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 27 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, 30 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தௌஹீத்வாதி இங்கிருந்து மாம மகளை முடிக்கிறான், மாமி மகளை முடிக்கிறான். கேட்டா தௌஹீதுக்கு வந்துருவாங்கல்ல, அந்த அளவுகோல நீ பார்க்க கூடாது. வந்த பெண்ணை பாரு, பிடித்த மீனை பார், பிடிக்க போகக்கூடிய மீனை பார்க்காத, பிடிக்க போகக்கூடிய மீனை பார்க்காத. அது எந்த நிலையில இருக்குங்கிறது உன்னால சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தும்சிகு பிஇஸ்மில் கவாஃபிர், இந்த பெண்களை காஃபிர்களுடைய இறை மறுப்பாளர்களுடைய கைவசத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள். ஆக்கிரமா நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏகத்துவ பெண்களை நாம திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றோமே, எதனால? நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெண்கள் அசத்தியத்திற்கு போயிடக்கூடாது. வந்த பெண்கள் அவங்கள தான் நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்து நாம கொள்கையில் உள்ள ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கொள்கையில் இல்லாத ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்றால், அதாவது நான் உங்களிடத்தில் சொல்வது, என்னுடைய ஊர் மேலப்பாளையம், அங்கெல்லாம் ஒவ்வொன்றாக பட்டு அந்த அனுபவத்தில் சொல்றேன். இந்த பெண்ணு அங்க போய் வாழ்க்கைப்படுகின்றால், வாழ்க்கைப்பட்டு அந்த கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு கணவன் இறந்து விடுகிறான். இந்த பெண்ணை இவன் எங்க போய் முடிச்சானோ அது தர்காவுல உள்ள குடும்பம். இப்போ நாம பெற்ற இந்த சந்ததி, நாம எல்லாம் தௌஹீதுக்கு வந்தது எதனால்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் தௌஹீதுக்கு வந்தோம். இல்லனா சுன்னத்துல் ஜமாத்துல நம்ம இருந்திருப்போமே. நமக்கு எதற்கு தனி பள்ளி, நமக்கு எதற்கு தனி ஜமாத்து, நமக்கு எதற்கு பிரச்சனைகள், நமக்கு எதற்கு அடி உதை, நாம் ஏன் ஊர் நீக்கத்தை சந்திக்க வேண்டும், நாம் ஏன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், மண்டை உடைய வேண்டும்? எதனால? நரகத்திற்கு நாம போய்விடக்கூடாது. அவங்களோடு சேர்ந்திருந்தால்
நரகத்திற்கு போய்விடுவோம். அல்லாஹ்வையும் முஹித்தீனையும் சமமாக்கி வச்சு அவன் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றான். ஷிர்கு, இணை வைப்பு, அல்லாஹ்விற்கு வணக்கத்துல பங்காளியை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வை முஹித்தீனோடு சம அந்தஸ்துல கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அதனால தான் நாங்க வந்தோம். நாம் பெற்ற பிள்ளைய நரகத்துக்கு அனுப்பணுமா? நாம இறந்த பிறகு கல்யாணம் முடிக்கிறோம், ஒரு சந்ததியை நாம பெற்று விட்டோம், ஏதோ ஒரு அல்லாஹ் காப்பாற்றுகின்றான், ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ இறந்து விட்டால் அந்த பிள்ளை எங்க போய் சேரும்? தாய் எந்த வழியோ அந்த தாயினுடைய குடும்பத்துல அவர்கள் எப்படி வளர்ந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் போய்விடுவாங்க இல்லையா? அதனால நாம திருமணம் முடிப்பது தௌஹீத் வட்டத்தில் உள்ள பெண்களை தான் முடிக்க வேண்டும். அதனாலதான் நீங்கள் ஒருபோதும் இந்த பெண்களை முஷ்ரிக்கீன்களுடைய வசத்துல நீங்க ஒப்படைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான், ஒரு தௌஹீத்வாதியினுடைய லட்சியம் தௌஹீத் பெண்ணை முடிக்கும். அப்படி முடிக்கும் போது தௌஹீத் பெண்கள் எல்லாமே மலக்குகள், அவங்க 100க்கு 100 எல்லா வகையிலும் குணநலத்துல சிறந்திருப்பாங்க என்றும் எதிர்பார்ப்பு வச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர்களுடைய மனைவிமார்கள் நீங்க பார்த்தீர்கள் என்றால், அந்த மனைவிமார்களுடைய அந்த நிலையை பார்த்துவிட்டு நம்ம மனைவிகள் அதை விடவும் ரொம்ப கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க, அந்த ரேஞ்சுக்கு வர முடியாது, இந்த நிலையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பாருங்க, தௌஹீத் பெண்ணை முடிச்சேன், அன்றாடம் தகராறு, அன்றாடம் பிரச்சனை, எல்லா மற்ற மனைவிகளை திருமணம் முடிக்கும் போது இது மாதிரியான விவகாரங்கள் ஏற்படத்தான் செய்யும். நாம இது எதற்கு இன்னும் ஒரு சிரமம் இருந்தாலும் தௌஹீத் பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலாம். இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளிய உடனே என்ன நடந்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதுவரைக்கும் அவங்களுக்கு மக்காவுல 2 பெண்களை திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க, விவாகரத்து செய்து விட்டார்கள். வேண்டாம், ஷிர்கில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஈமானில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வேண்டாம் என்று தலாக் செய்து விடுகின்றார்கள். இந்த செய்தியும் புகாரில 2734வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப நாம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா. நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நம்முடைய பிள்ளைகளை நாம நரகத்திற்கு கொண்டு போய்விடக் கூடாது. இப்ப நாம இந்த மனைவிமார்களை சேர்த்து வைத்து கொண்டு வாழுகின்ற அந்த நேரத்தில் அவங்க திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். திருந்திருவாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி நாம இந்த எதிர்காலத்தில் உள்ளதை நாம எப்படி சில அனுபவத்தில் உள்ளதை வச்சு நீங்க சொல்றீங்க? வராதவர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் தஆலா வராதவர்களுக்கு ஆதாரத்தை போடுறான பாருங்க. லரபல்லாஹு மஸலன் அல்லதீன கஃபரு இம்ராஅத்த நூஹ் வ இம்ராஅத்த லூத். 2 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா இறை மறுப்பாளர்களுக்கு நூஹுனுடைய மனைவியும் லூத்துனுடைய மனைவியும் உதாரணமாக காட்டுகின்றார். கானதா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைன், அல்லாஹ்வே சொல்றான், நம்முடைய 2 நல்லடியார்களுக்கு மனைவிகளாக இவர்கள் இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, அந்த 2 பேர்களுக்கும் இந்த பெண்கள் துரோகம் செய்து விட்டார்கள். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இறை தூதர் அவங்களுடைய மனைவியை வென்றெடுக்க முடியல, நாம வென்றெடுத்துட முடியுமா? வென்றெடுத்துட முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? 950 ஆண்டு காலம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தூதர், அன்றாட அடி உதப்பட்ட ஒரு இறை தூதர். அப்படிப்பட்ட ஒரு தூதர் தன்னுடைய மனைவியை வென்றெடுக்க முடியல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க தன்னுடைய மனைவியை வென்றெடுக்க முடியல. நாம நம்மகிட்ட வந்துட்டா எல்லாம் சரியா இல்லவங்க, சரி ஆகாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு எடுத்து சொல்றான். இந்த கண்ணோட்டத்தில் யாருமே இந்த வசனத்தை நம்ம அதிகமான ஆட்கள் பார்க்கவும் இல்லை. என்ன சொல்றான்? இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, இவர்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லி வரமாட்டாங்க. வராம இருக்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டு ஃபலம் யுவ்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. இந்த 2 பேர்களும் அந்த பெண்களுக்காக வேண்டி எதையும் சாதிக்க முடியவில்லை. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிரீன், நீங்க நரகத்திற்கு செல்லக்கூடிய ஆட்களோடு நீங்களும் சென்று விடுங்கள் என்று அந்த பெண்களுக்கு, அந்த நபிமார்களுடைய 2 மனைவர்களுக்கும் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்றான்ல,
வருவாங்களா இவங்க? அதனால ஒருபோதும் தௌஹீதுக்கு வெளியில உள்ள பெண்கள் வந்துருவாங்க என்று நினைச்சிடாதீங்க. அதனால ஒரு கொள்கைவாதி அவனுடைய கொள்கை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நமக்காக வேண்டி மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியும் சேர்த்துதான் அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஏற்றுக்கொண்ட நாம ஒருபோதும் ஷிர்கில் உள்ள பெண்கள் அவங்க பின்னால வருந்திருவாங்க, திருந்திருவாங்க என்று நீங்கள் நினைக்காதீங்க. திரும்பிடுவாங்கிறத அதிகமா மனசுல வச்சுக்கோங்க. திருந்திருவாங்கிறத விட அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், மீண்டும் ஷிர்கிற்கு சென்று விடுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா மிக வலியுறுத்தி சொல்லி காட்டுறான். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனம் சூரத்து தஹரீம்ல 10வது 11வது வசனங்களாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆக கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நாமும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது திருமணம். இதை பார்த்துட்டோமா? திருமணத்திற்கு அடுத்தது மரணம். திருமணம், அதற்கு அடுத்து என்ன? மரணம். நம்முடைய தகப்பனார் ஷிர்கிலேயே இருந்து போயிட்டாங்க. வெளிப்படையை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஷிர்கிலேயே இருந்து இறந்து போயிட்டாங்க. நல்ல தெரியுது. அதற்குள்ள வெளிப்படையான அடையாளங்கள் என்ன? நாம தௌஹீதில் இருக்கிறத கடைசி வரைக்கும் எதிர்த்திருப்பாங்க, மௌலிது ஓதிருப்பாங்க, நம்ம வீட்டுல நம்மோடு சேர்ந்து அவர்கள் இணங்கி வாழ மறுத்திருப்பாங்க. இதெல்லாம் வெளிப்படையான ஒரு அடையாளம். நம்ம வீட்டுல நம்ம தகப்பனார் இறந்துட்டாங்க அல்லது தாயார் இறந்துட்டாங்க ஷிர்க்ல, இணை வைப்புல. இப்படி இறந்த பிறகு அவர்களுக்காக வேண்டி போய் நாம ஜனாசா தொழ முடியும் என்றால் முடியாது. அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட முடியும் என்றால் முடியாது. இதெல்லாம் நாங்க தௌஹீத் ஜமாத் எங்க பெருமளவுல வளர்ந்திருக்கிறதோ அந்த ஊர்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். பெற்ற தாப்பனுக்கு தொலை வைக்க முடியாத ஒரு நிலையும் வரும். இந்த தௌஹீத் பாருங்க, மாகாலின் நபி வல்லதீன ஆமனு அஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபிக்கோ அல்லது ஈமான் கொண்டவர்களுக்கோ ரைட்டே கிடையாது. அஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், இணை வைத்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது. உளவு காணும் ஒளிய குருபா, எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரிதான். மிம்பாதி மா தபய்யனலகும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக ஆனதற்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடவே கூடாது. தௌஹீதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத் ஜமாத்துல என்றைக்கு நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அதுல இதெல்லாம் உள்ளடங்கி விடுகின்றது. நான் ஜனாசாவிற்கு நம்ம தௌஹீத் ஜமாத்துல நம்ம சொல்லுவோம், உன்னுடைய தகப்பனாருக்கு நீ தொலை வைக்க முடியாதுப்பா ஷிர்க்ல, அப்படிப்பட்ட தௌஹீத் ஜமாத் எனக்கு வேண்டியதில்லை என்று சென்றால் அவர்கள் தௌஹீத்வாதி கிடையாது. அப்படி எல்லாம் சென்ற ஆட்களும் இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆளு அவரு தன்னுடைய தன்னுடைய மகன் ஆலிம்சா, தன்னுடைய மகன் ஆலிமு தௌஹீத்வாதி, அவரு தன்னுடைய குடும்பத்திலேயே கூப்பிட்டு சொல்கிறார், இந்த என்னுடைய மகன் நான் இறந்த பிறகு எனக்கு இவன் தொழுவிக்க கூடாது. என்ன சொல்றாரு தெரியுதா? தௌஹீதில் இருப்பதின் காரணத்தால் நான் சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கிற என்னுடைய ஜனாசாவில் என்னுடைய மகன் தொழுவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இறந்துட்டாரு. தௌஹீதில இருக்கிறேன் என்ற இந்த பேர் தாங்கி ஆலிம்சா இருக்கிறாரு. இறந்த பிறகு போய் தொழுவிக்கிறதோடு அல்லாமல் தௌஹீது ஜமாத் ஏன் வரவில்லை பாருங்கள், எத்தனை பேர்கள் வந்தார்கள் என்று வருத்தத்தை நம் மீது போடுறாங்களாம், வேதனை நம் மீது தெரிவிக்கிறாங்களாம். என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்க. ஷிர்கில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்காக வேண்டி ஒரு மகன் முன்னால போய் நிக்கிறானா அவன் தௌஹீத்வாதி கிடையாது. இணை வைப்புல இறந்தவர்களுக்காக வேண்டி ஒருபோதும் நாம பிரார்த்தனை செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. அடுத்து பாருங்க, இந்த வசனம் இறங்கியதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க, விளக்கத்தை சொல்றாங்க. அதுல ஒன்று எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக அமையும். அபு தாலிப் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தவர். இவரால தான் ரசூலுல்லாவை பெரும் பெரும் சந்தர்ப்பங்கள்ல கை வைக்காம விட்டாங்க. இந்த அபு தாலிப்ங்கிற ஒரு அரண், அபு தாலிப் என்ற தடுப்பு சுவர், அபு தாலிப் என்ற ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை. அதனாலதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காபிர்கள் கை வைக்காம இருந்தாங்க. கை வச்சாங்க, பெரிய அளவுல
தாக்குதல் நடத்தாததற்கு காரணம் இந்த அபு தாலிப் தான் ஒரு தடைக்கல்லாக இருந்தாங்க. இந்த அபு தாலிப் மரணப்படுக்கையில கிடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல வந்து, நான் உங்களிடத்துல கேட்கிறேன், குல் கலிமத்தன், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க. கலிமத்துன் உஹாஜ்ஜு பிஹா இந்தல்லாஹ், அதை வச்சு நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி வாதிடுவேன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810 என்று சொல்லும்போது பக்கத்துல அபு ஜஹல் இன்னொரு எதிரி உட்கார்ந்து கொண்டு, பழைய மார்க்கத்தை விட்டுறாதீங்க, ஏற்கனவே இருந்த அந்த வழியில இருந்து நீங்க மாறி போயிடாதீங்க என்று சொன்ன உடனே 2 பேர் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அவங்க அபு ஜஹல் அப்படி மாற்றி சொல்றான். கடைசியில அவருடைய வார்த்தை அலா மில்லத்தி அப்துல் முத்தலீப், அப்துல் முத்தலீப், அதாவது அசத்தியத்தினுடைய அந்த மார்க்கத்திலேயே என்று சொல்லிவிட்டு கண் மூடி விடுகின்றார். அப்போது ரசூலுல்லாஹ், இவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இருந்து எனக்கு தடை செய்யப்படவில்லை என்றால் நான் பிரார்த்திப்பேன் அப்படிங்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வசனம் அருளப்பட்டது. என்ன, இணை வைப்பில் இறந்தவர்களுக்காக வேண்டி அவங்க எவ்வளவு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறது, ஜனாசா தொழுகை வைக்கிறது கிடையவே கிடையாது. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபூர்ல போய் நிக்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல அழுகின்றார்கள். நபித்தோழர்களும் சேர்ந்து அழுகிறாங்க. நபித்தோழர்களும் சேர்ந்து அழுகின்றார்கள். அப்படி அழக்கூடிய அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் பார்க்கறாங்க. ஏன் இப்படி அழுகின்றார்கள்? அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்ததன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாய்க்காக வேண்டி, ஆமினாவின் பாதை செல்லம்மா, முஃமினாக முந்திக் கொள்ளம்மா. யாரு? ஹனீஃபா. நான் குஃப்ர்ல போயிட்டதாக முஸ்லிம்ல தெளிவான ஹதீஸ் வருது. என்னுடைய தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஸல்லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல. என்ன சொல்லிட்டான்ல, இறந்து போன ஷிர்கில் இறந்து போனவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடவே முடியாது. அடுத்து வஸ்ததன்துஹு அன் அஸூர கபரஹா, அவங்களுடைய கபரை ஜியாரத் செய்யலாமா என்று நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபாதினலி, அதுக்கு அனுமதி கொடுத்தான். இது முஸ்லிம்ல இடம். அதனால இது அகமதுலையும் வருது. அந்த அழுத செய்திகள் எல்லாம் அகமதுல நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது என்ன, நாம ஜியாரத் செய்யறது என்பது இருக்கின்றது, முஷ்ரிக்கின்களுடைய கபர்லையும் போய் ஜியாரத் செய்யலாம். இந்த ஹதீஸில் இருந்து நாம இதை விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா ஜியாரத் செய்யறது எல்லாத்தையுமே பார்க்கலாங்கிறதுக்கு இந்த ஹதீஸை நமக்கு ஆதாரமாக, இறந்தவர்களுடைய கபர்களை போய் அது மரணத்தை நினைவூட்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அவங்களுக்காக வேண்டி
பாவ மன்னிப்பு தேடுவது என்பதே கிடையாது. நம்முடைய குடும்பத்துல இந்த தௌஹீது நீங்க இறைவனுடைய அருளால் வளர்ச்சி அடையும் போது இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திப்பீங்க. பள்ளிவாசல்ல வந்து கேக்குறாங்க, என்னுடைய தகப்பனார் ஷிர்க்ல இறந்துட்டாங்க, இப்ப வந்து கேக்குறாங்க என்ன செய்யறது, சொல்ல வைக்க முடியாது. அப்ப அந்த பையன் முகம் மாறக்கூடிய, அவனுடைய முகம் அப்படியே மாறி போகுது. என்ன செய்ய முடியும், ஷிர்க்ல இருந்திருக்காது என்று தெரிகின்றது. அவன் தெளிவாக அந்த ஷிர்க்கிலேயே இறந்து போய்விட்டார் என்றால் எப்படி அவங்களுக்காக வேண்டி நாம துஆ செய்ய முடியும்? இப்போது ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரத்திற்கு முந்தி கொள்கையில் உள்ள ஒரு சகோதரர் அவருடைய தகப்பனார் இறந்துட்டாரு, ஜனாசாவை போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் அந்த மையத்து வீட்டுல வச்சு கேட்கிறார், சொல்ல முடியுமா ஷிர்க் தௌஹீதுல அவர் இணைந்து விட்டார் என்பதற்குண்டான அத்தனை உங்களுடைய நீங்க அந்த கொள்கையில் இருக்கீங்களா, அதை எதிர்த்திருக்காங்களா அல்லது அதை வரவேற்றிருக்காங்களா, இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கும் பொழுது அதை ஆதரிச்சதுக்குண்டான ஒரு சான்றும் பார்க்க முடியல, எதிர்த்ததுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. தொலை வைக்க முடியாது. ஜனாசாவை பள்ளியில கொண்டு வச்சிட்டு தொழாமல் நின்றார். இதுதான் தௌஹீத், ஏகத்துவம் என்று வருகின்ற பொழுது இதெல்லாம் எதற்கு, நம்ம குடும்பத்தை பகைப்பதற்கா கிடையாது. அது என்னங்கிறத நான் சொல்றேன். அவ இப்படி நம்ம இதுல நீங்க இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுடைய உள்ளத்துல வந்து உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு சஜதாவிலையும் அல்லாட்ட அழுது கிளங்க, அல்லாஹ் அவர்களை ஹிதாயத்திற்கு நீ கொண்டு வந்து விடு, கேளுங்க. அப்போதுதான் நம்ம ஜனாசால போய் நிக்க முடியும். கேளுங்க. அபூ ஹுரைராவுடைய தாயார் ரசூலுல்லாஹ்வை எப்போதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரை ரொம்ப மன ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்னுடைய தாயார் என் கண்ணு முன்னாலேயே எனக்கு எதிரிலேயே உங்களை திட்டி தீர்க்கின்றார்கள், கருவிருக்கின்றார்கள், நீ அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும்னா அல்லாஹ் மஹதி உம்மா அபீ ஹுரைரா ஒரு துவா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இவங்க வீட்டிற்கு போறாங்க, மகனாரை பார்த்து சொல்றாங்க வெளியில நில்லு அப்படிங்கிறாங்க. குளிக்கக்கூடிய அந்த சத்தம் கேக்குது, தண்ணீர் ஓடக்கூடிய அந்த சத்தம் கேக்குது. குளித்து விட்டு கதவை திறந்து அபூ ஹுரைராவை சந்திக்கிறாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆரம்பத்துல கண்ணீர் வடிச்சாங்க தாயார், உங்களை திட்டுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கண்ணீர் வடிச்சாங்க. இப்போ அதே ரசூலுல்லாஹ்ட்ட ஆனந்த கண்ணீரோடு ஓடுறாங்க, அபிஷர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நன்மாராயம், என்னுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி நம்முடைய பெற்றோர்கள், இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, இப்படி நம்முடைய பெற்றோர்கள் ஷிர்கில் இருந்தார்கள் என்றால் தர்கா வழிபாட்டில் இருந்தாங்களா, தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடமை, நம்முடைய கடமை சஜதாவிலையும் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பெற்றோர்களை நீ தௌஹீதுக்கு கொண்டு வந்து விடு, இந்த பிரார்த்தனை நாம செய்யணும். புரிகிறதா? அதற்காக வேண்டித்தான் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டி எடுத்து சொல்கின்றோம் இந்த தர்பியா வகுப்புல. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவன் நயவஞ்சகர்களுடைய தலைவன். இவங்க இறந்த உடனே அந்த ஜனாசாவிற்கு அவருடைய மகனார் இஸ்லாத்தில் இருக்கிறார், அவர் வந்து அழைக்கிறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி தொழுவிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் அப்படியே பாஞ்சி ரசூலுல்லாஹ்வை சட்டையை பிடிச்சு இழுத்து போகாதீங்க என்று தடுக்கின்றேன். அத்து சல்லி அலா இப்னி உபை, இப்னு உபைக்கா நீங்கள் தொழ செல்கின்றீர்கள். ஒகது கால யௌம கதா வ கதா வ கதா, இன்ன கட்டத்தில் இப்படி சொன்னாரா, இஸ்லாத்துக்கு எதிராக பேசினாரா, உங்களுக்கு எதிராக பேசினாரா, ஏகத்துவத்திற்கு எதிராக பேசினாரா என்று நான் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட பட்டியல் போட்டு காட்டினேன். அப்படி காட்டும் போது ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே ஆஹிர் அன்னியா உமர், தள்ளி போ உமரே என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் எனக்கு குர்ஆன்ல ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்கிறான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடு அல்லது பாவ மன்னிப்பு தேடாமல் இரு, நீ அவர்களுக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். ذَلِكَ بِأَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَرَسُولِهِ, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், தூதரை மறுத்து விட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் அப்படி சொல்றான்ல, 70க்கு மேல கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய எண்ணம் வந்து யாரும் நரகத்திற்கு போக கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஹரீசுன் அலைக்கும் பில் மூமின் சொல்றான்ல, மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்
பேரன்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அன்பு மேலிட்டு இல்ல ரசூலுல்லாஹ் 70க்கு மேல கேட்டான் என்று சொல்லிவிட்டு போய் தொலை வைக்கிறான். தொலை வச்சுட்டு திரும்புறாங்க. அல்லாஹ் வசனத்தை அருளாங்க பாருங்க. வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. அல்லாஹ் தஆலா அடிக்கிறான். இது மாதிரி இப்ப நாம நயவஞ்சகர்கள் தெரிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். ஆனால் இது போன்று ஏகத்துவத்திற்கு எதிராக இருந்த ஆட்கள், அசத்தியத்தில் சென்றவர்கள், வெளிப்படையாக பகிரமாக நின்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, ஒரு சாக்கு. கடைசியில சக்கராத்துல அவங்க வந்து திருந்திருக்கலாம்ல, அது நமக்கு தேவையில்லை. கடைசி வரைக்கும் அவன் நம்மகிட்ட எதிர்த்தது அதுதான் நம்ம பார்க்க முடியும். இப்படி எல்லாருக்குமே சொல்லிட்டு போயிடலாம். ஃபிரௌன் தான் கடைசியில வந்தான். எல்லாருமே அந்த கடைசி கட்டத்தில் பார்த்துட்டு அப்போது என்ன அல்லாஹ் சொல்றான்ல, லத்தர உன்னல் ஜஹீம் சும்மா லத்தர உன்னல் ஜஹீம். இந்த சக்கராத்திராலி இந்த மரண வேலையில நரகம் எல்லாமே உலகம் அப்பதான் அவனுக்கு தெரியும். இன்னொரு உலகங்கிறது கண்கூடா பார்த்துட்டு ஈமான் கொள்றோம்மா, அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாதத்தை யாருமே வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், உலா துஸல்லி அஹதின் மின்ஹும் மாத அபதா. ஒரு காலமும் இவர்கள் யார் இறந்தா விட்டாலும் அவர்களுக்கு போய் நீங்க ஜனாசாவுக்கு போய் நிக்காதீங்க. ஒலா தக்கும் அலா கபரிஹி, அவங்களுடைய கபர்ல போய் நின்று தொழவும் செய்யாதீங்க, நிற்காதீர்கள். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுத்து விட்டார்கள். ஓ மாத்துவஹும் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகளாகவே இறந்து விட்டார்கள். இத பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி வசனத்தை அருள்ட்டான். ஃபஅஜிப்து பாது மின் ஜுராத்தி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமயிதின். அந்த கட்டத்துல நான் இவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து என்று நான் நினைத்து ரொம்ப சங்கடப்படுறேன் அப்படிங்கிறான். இது புகாரில 1366வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நாம என்ன பார்க்கிறோம், இப்படி யாரு ஷிர்க்ல இறந்து போய்விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி ஒருபோதும் பாவ மன்னிப்பு தேட முடியாது. இதற்கு இவ்வளவு எடுத்துக்காட்டுகள். ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய தாயாரு, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், இப்படி வரிசையாக நாம பட்டியல் போடலாம். ஒருபோதும் யாரு இந்த பண்போடு இறந்து விட்டார்களோ அவர்களுடைய கபர்ல போய் நாம நிற்க முடியாது, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்ய முடியாது. இங்க முன்மாதிரியாக திகழக்கூடியவர் யார்? இந்த கொள்கை உறுதிக்கு முன்மாதிரியாக யார் திகழ்கின்றார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இத கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிந்தனையில யார் யாரெல்லாம் இந்த கொள்கையினுடைய அடிப்படையில யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, முதல் அம்சம் இந்த கொள்கையில வந்தவர்கள் திருமணம் முடிக்கிறது, இதுலயும் ஏகத்துவம் இருக்க வேண்டும். அடுத்து வாழ்க்கையில முக்கியமான கட்டம் தானே இது. அடுத்து மரணம், அதான் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு தான். இதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. இதுல விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எப்போதும் ஏற்படக்கூடாது. இப்படி இந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டேன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால இறப்பது தௌஹீத் தான், இறப்பதுல தௌஹீத் தான். அந்த நிலைக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்ம கொண்டு போவான். அதனால தான் நாம இந்த முஷ்ரிக்கீன்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த கட்டத்துல இந்தந்த விஷயங்களில் நான் தவிர்த்து கொண்டோம் என்றால் அவங்களுக்கும் நமக்கு மத்தியில புறக்கணிப்பு என்று ஏற்பட்டு விடுகின்றது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி. நீங்க சம்பந்தம் வச்சீங்கன்னு வைங்க, அவர்களிடத்தில் நீங்கள் உறவு கொண்டீர்கள் என்றால் அந்த ஷிர்க்ல அப்படியே நாமும் சேர்ந்து அழிந்தும் போய்விடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களோடு இந்த நெருக்கத்தை வச்சிருந்தீங்க. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நமக்கு திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லவும் செய்யறான், உங்களை அல்லாஹ் லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். உங்களோடு மார்க்க விஷயத்தில் எதிர்த்து போராடாதவர்கள், உங்களை ஊரில் விட்டும் துரத்தாதவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல காரியத்தை நடத்திக் கொள்வது, துக்ஸிது இலைஹிம், அவரிடத்தில் நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதிமிக்கவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன அக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களை அல்லாஹ் தடுப்பதெல்லாம்
யாரு உங்களை ஊரை விட்டு துரத்துனாங்களோ அவர்கள் வல்லாஹரு அலா இஹ்ராஜிக்கும் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அந்த வல்லூகும் அவர்கள் நீங்கள் பொறுப்பாளியாக எடுக்கிறதா அல்லாஹ் தடுக்கிறான். உமையத்தவல்லகும் யார் அப்படி அவங்களை பொறுப்பாளிகளாக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் துரோகிகள். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ்வே நமக்கு மற்ற கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், நம்மள்ட்ட எதிர்த்து போறது இல்லையா, அவங்களோடு வச்சுக்கலாம். அதுலயும் அவங்க சிறுக்கில் இருந்தார்கள் என்றால் இந்த விஷயத்துல போயிடக்கூடாது. எது திருமணம், இந்த விஷயத்துல நெருங்க முடியாது. மௌத்து, அதுல நெருங்கிட முடியாது. ஏன் இந்த பகமை எதற்கு? இந்த பகமை எல்லாம் எதற்கு? அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்ல, ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புகின்ற வரை, அவங்க நம்பணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த நிர்பந்தம். நம்ம பார்க்கிறோம் இல்ல, மருமகனை மாப்பிள்ளை பெண் வீட்டுல இருந்து ஒரு விருந்திற்கு அழைச்சிருக்க மாட்டாங்க. உடனே மாப்பிள்ளை என்ன செய்வாரு, உன் வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டான்ல. என்னை அந்த கல்யாணத்துக்கு அவங்க அழைச்சாங்களா, என்னை கூப்பிட்டாங்களா, அந்த நல்ல காரியத்திற்கு அன்று மறந்ததன் காரணத்தினால் இந்த மாமாவை நான் என்றும் மறந்து விடுவேன். நான் மறக்க முடியுமா? அதுல என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உன்னுடைய விஷயத்திற்கு நீ இவ்வளவு ஒரு வைராக்கியத்தை நீ எடுக்கிறிய, ஒரு உறுதி எடுக்கிறிய. எதற்கு? அந்த மாமா வருந்தனும், அவர் இவருடைய காலில் விழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? இதே ஒரு நெருக்கடியை கொள்கைக்கு கொடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுல இன்னொரு விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், மறுமையில ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. எல்லாருமே மஹ்ஷர்ல எழுப்பப்பட்டு நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது. என்ன சத்தம்? லியதுஹப், யார் யாரெல்லாம் யார் யார வணங்குனீங்களோ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து செல்லுங்கள். ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். மறுமையில எல்லாருமே நிற்கும் பொழுது இப்படி ஒரு சத்தம் கேட்கும். இப்படி சத்தம் கேட்ட உடனே ஒவ்வொரு ஆட்களும் என்ன செய்வார்கள் என்றால், யார் யார வணங்கினாங்களோ அந்தந்த ஆட்கள்லாம் அந்தந்த ஆட்களோடு போய் சேர்ந்துருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாங்களே சிலுவை வச்சுக்கிட்டு, அந்த கூட்டம் அப்படி தனியாக போய்விடும். அதற்கடுத்து உசேர ஒரு கூட்டம் வணங்குச்சு, அது அப்படியே போயிடும். அதுக்கடுத்து நம்ம காலத்தில் உள்ளதை பார்க்கணும்ல, அந்த ஹதீஸ்ல இப்படி தெளிவாகத்தான் வருது. யார் யார் எந்தெந்த கடவுளை வணங்கினாங்களோ அந்த கடவுளோடு அந்த கூட்டங்கள் போய்விடும். மொஹீதீனை கூப்பிட்டு வணங்கினாங்கல்ல, அவங்க எல்லாம் மொஹீதீன் காஜினோட போய் சேர்ந்துருவாங்க. எஜமானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, யாரு? நாகூர்ல உள்ளவங்க. கல் தட்டிருச்சுன்னு வைங்க, கல்லு தட்டிருச்சுன்னு வைங்க, எஜமானே அப்படிமா. இன்டர்நேஷனலேயே, இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே தரையில கப்பல் ஓட்டுறானா நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர்ல தான். சந்திராயன சந்திரமண்டலத்துக்கு அனுப்பியாச்சு. நம்ம ஆட்கள் அதுவும் ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம்கள் தரையில கப்பலை ஓட்டிட்டு போறாங்க நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரைக்கும். இந்த ஊர்ல அவுலியாக்கள் மீது அந்த பக்தியில கல்லு தட்டிச்சுன்னு வைங்க, எஜமானே. இப்ப இந்த எஜமானுக்கு பின்னால இந்த அடிமைகள் எல்லாம் போய் நின்றுவாங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க கூட்டத்தோட போய் நின்று முடிச்சிருவாங்க.
இப்போது அல்லாஹ் தஆலா காணல் நீர் போன்று நரகத்தை அப்படியே கொண்டு வர்றான். இப்பொழுது பேட்டி காணப்படுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கினாங்கல்ல, உங்களுடைய கடவுள் யார்? முதல்ல அந்த கூட்டத்தோடு வந்தாச்சு. மீண்டும் கேள்வி, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். உங்களுடைய கடவுள் யார்? எங்களுடைய கடவுள் ஈசா. அங்கேயே பதில் சொல்லப்படுது, அல்லாஹ்வுக்கு மனைவியே கிடையாதப்பா, மனைவி இருந்தா தானே பிள்ளை இருக்க முடியும், பொய் சொல்றீங்க என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவை என்ன? அந்த தண்ணீரை பார்த்துட்டு, காணல் நீர் இல்ல தண்ணீர் அப்படிம்பாங்க. அல்லாஹ் தஆலா சிம்பாலிக்கா கொண்டு வந்து நிறுத்துறான். நீங்க இன்றைக்கு எந்த தெய்வங்களை வணங்குறாங்களோ அதெல்லாம் காணல் நீர். அப்படியே அந்த காணல் நீரை எடுத்து காட்டி தண்ணீர் நினைச்சு வணங்கிட்டு இருக்கான். தௌஹீத்வாதி தான் உண்மையிலேயே அல்லாஹ் வணங்குறான தண்ணீரை தண்ணீராக பார்க்கிறான். இவன் காணல் நீரை தண்ணீராக பார்க்கிறான். தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே தண்ணீர் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நரகத்தில் தூக்கி தள்ளப்பட்டு விடுவார்கள். இப்படி எல்லாருமே தூக்கி தள்ளப்படுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்து நிக்கிறாங்கன்னு வணங்கிட கூடாது. அவங்களை நினைச்சுக்கிட்டு அப்படி வணங்குறாங்களா, அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆட்களும் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டம் மட்டும் நிக்கும். அந்த கூட்டம் தான் நாம். அல்லாஹ் அதை கபூல் செய்யணும். அந்த கூட்டம் தான் நாமோ. இப்ப அல்லாஹ் பேட்டி காண்றான். அவன் போயாச்சு, இவன் போயாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால உள்ள குரூப் போயிருச்சு. மொய்தீன் காஜியானுக்கு பின்னால உள்ள குரூப் போயிருச்சு. அஜ்மீர் காஜா மொயினுத்தீன் அவருக்கு பின்னால உள்ள கூட்டம் போயிருச்சு. ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவருடைய பின்னால. இதெல்லாம் ஆண்கள் தெய்வம். ஆத்தங்கர சையத் அலி ஃபாத்திமா பெண் தெய்வம் வேணும் இல்ல, பங்குக்கு ஆண் பெண் சமமும் வேணும் இல்ல, அந்த கூட்டமும் போயிருச்சு. அழகான கடலோரம் ஆளுகின்ற பீமா அதுவும் போயிருச்சு. ஏமா நீங்க நிக்கிறீங்க? இவங்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, தௌஹீத்வாதிகள், இது கிதாபு தௌஹீத் அப்படிங்கறதுல தான் புகாரி இமாம் அந்த ஹதீஸை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவ அந்த கட்டத்தில் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய ரப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம், எங்களுடைய ரப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அவங்க எல்லாம் போயாச்சு, நீங்க அவங்களும் போயிருக்க, அவங்க மாதிரி போயிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த பதில பாருங்க. உலகத்தில் இன்றைய காலத்தை விட உலகத்தில் அவரிடத்தில் நிறைய எங்களுக்கு தேவை இருந்தது. பொருளாதார ரீதியில, சம்பந்த வழியில, எல்லா வகையிலையும் நாங்க அவங்களை அரவணைச்சு தான் வாழணும். அப்போதே தூக்கி எறிந்த நாங்கள் இப்போது பின்னால் போவோமா? என்ன பதில் பாருங்க. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். இந்த கொள்கையை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஸ்திரப்படுத்துகிறான் என்று சொல்கிறான். இந்த ஸ்திரம் தான். போக மாட்டோம், எங்களோட ரப்பு பார்க்காம நிற்க மாட்டோம் சொல்லும் போதுதான் இவங்க ஒரு கற்பனையில அல்லாஹ்வை சித்தரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த எதிர்பார்ப்புல இல்லாம அல்லாஹ் நிப்பான். இப்ப அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நீங்க யாரை எதிர்பார்க்க, என்ன அல்லாஹ்வை தானே நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா உங்கள்கிட்ட? அல்லாஹ் கேட்கிறான். அவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அதுக்குதான் இந்த தர்பியா. உங்களுக்கு அல்லாஹ்வுக்குரிய அடையாளம் ஏதாவது இருக்குதா? ஆமா அப்படி அடிச்சு சொல்றாங்க பாருங்க. என்ன? எங்களுடைய ரப்புனுடைய பாதம் அப்படிங்கிறாங்க. யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இல சுஜூத் ஃபலா யஸ்ததிஊன். பாதத்தில் உள்ள அந்த திரை அகற்றப்பட்டு அவர்கள் சஜதா செய்வதற்காக வேண்டி அழைக்கப்படுவார்கள். அதுல ஒரு கூட்டம் சஜதா செய்ய முடியாது. யார் யாரெல்லாம் உலகத்துல அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதாங்களே, இவங்களால சஜதா செய்ய முடியாது. மற்றவர்கள்லாம் அல்லாஹ் அப்போது இப்படி சொன்ன உடனே தன்னுடைய பாதத்தை விளக்குறான். மூமின்களாக தௌஹீத்வாதிகளாக நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இது போல மற்ற மக்களும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பிரச்சாரம். அப்படியே ரப்புல் ஆலமீன் அந்த பாதத்தை திறக்கும் போது சஜதாவில் விழுந்து விடுவோம். இதுக்குதான் இந்த புறக்கணிப்பு உலகத்துல அப்படியே தொடர்ந்து கீப் அப் பண்ணிட்டு வரணும் வைங்க. சக்கராத் நாள் வரைக்கும், வஃபாத் வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த புறக்கணிப்பு கொஞ்சம் நம்ம விழுந்துட்டான்னு வைங்க, மனித நோய் மக்கள் கட்சி தான் கொண்டு போயிடுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? கொஞ்சம் அப்படி அதுக்கு என்ன சமாதானமா அழகா நம்ம ஷைத்தான் நம்முடைய அமல்களை அழகாக்கி காட்டுவான். சாக்கடை புழுகள் நெளிகின்றன, அதை போய் நாங்கள் எல்லோரும் துப்புரவாக்க விட்டால் நாங்கள் இறங்கியிருக்கோம் துப்புரவாக்குறதுக்கு. எப்ப துப்புரவாக்குறதுக்கு முந்தியே பல அவலட்சணங்களை நம்ம பார்த்துட்டோம். பிற மனைவியை இழுத்துட்டு போகக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம், பெரும் அளவுல லஞ்சம் வாங்குறத பாக்குறோம், கட்ட பஞ்சாயத்துங்கிற அடிப்படையில கட்டக்கட்டறையாக பணம் வாங்குறத பாக்குறோம்.
இது போய் சாக்கடைய துப்புரப்படுத்த போகலாம். புரியுதா? அப்ப கொஞ்சம் இறங்குனான்னு வைங்க, இறங்கு முகம்தான், சருகள் தான், அந்த சருகள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால எத்தனையோ புயல்கள், எத்தனையோ இடிகள், எத்தனையோ மின்னல்கள், எத்தனையோ வெள்ளங்கள், எத்தனையோ அக்கினி மலைகள், எரிமலைகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால சந்திச்சு இந்த தௌஹீத் ஜமாத் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த புறக்கணிப்பு தான், இந்த புறக்கணிப்பு தான் அல்லாஹ்விற்கு பிடித்திருக்கிறார். ரப்புல் ஆலமீனுக்கு இதுதான். அதனாலதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அப்படியே தூக்கி போட்டு காட்டுறான். குகைவாசிகள் உங்களுக்கு தெரியுமா? அவங்கள அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளவுல சூரத்து காஃப் என்று யாருக்கு தெரியும்? அவங்களையும் அப்படி ரொம்ப பிரகாசப்படுத்தி காட்டுறான் அந்த சூரத்துல் காஃப்ல. தன்னுடைய இதுகாமும் அவர்கள் அப்படியே கிளந்து எழுந்தார்கள். எங்களுடைய அந்த ரப்புக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று சொல்லி கிளம்பினாங்க. ஒரு குகையில போய் தஞ்சம் புகுறாங்க. புகுந்த அந்த மக்களை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அளவிற்கு அதுல தங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படியே தங்க வச்சுட்டான். ஆனா அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று குறிப்பிட்டு விட்டான். ஆனா அந்த மக்களை அப்படி தூங்க வச்சு அந்த குகையில தங்க வச்சு, உலகத்துல அதாவது ஒரு பொருள் கீழே கிடக்கின்றது என்றால், நாம உலகத்துல ஒரு பணம் கிடத்தா யாருமே தூக்கிட்டு போக மாட்டான், மனுஷ ஜாதி. ஆனா அல்லாஹ் இயற்கையிலேயே இயற்கை ஊழியர்களை வச்சிருக்கான். எந்தெந்த பிரேதம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி போயிருச்சோ உடனே கரையான்லாம் சேர்ந்துக்கிறோம், எங்களுடைய டியூட்டியை நாங்க ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி அதை அரிச்சிட்டு போயிடும். இப்படி இந்த கரையான்கள் எல்லாம் அரிக்காம அவங்கள உடலோடு உயிரோடு வச்சு காத்தான் என்றால் என்ன? அவனுக்காக வேண்டி அந்த மக்கள் புறக்கணிச்சு வந்தாங்க. புறக்கணிக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். இதை கவனத்தில் வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, இந்த புறக்கணிப்பு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் எண்ணில் இருப்பாங்க, தரம் 1ல இருப்பாங்க. புறக்கணிக்கிறது என்று வந்துவிட்டால் அவ்வளவு அவர்கள் வேகத்தை காட்டுவாங்க. பத்ர் போர் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான். 319 பேர் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பின்படி நிற்கிறாங்க. அதுவும் ஒரு நிர்பந்தம். பத்ர் போர் என்பது இருக்கின்றது திணிக்கப்பட்ட போர், விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டு சென்ற போர் கிடையாது. அல்லாஹ் அப்படி உருவாக்குறான். அபு சுஃபியான் அவருடைய வாணிப படை சிரியாவிற்கு சென்றிருக்கின்றது. அது திரும்ப மதீனாவுக்கு வரும். அந்த படைய அடிச்சு முடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் இருந்தால் முஸ்லிம்களை மதீனாவில் வாழ விட மாட்டாங்க. இதுதானே தவிர இன்றைக்கு இந்த ஜிஹாதுங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறவங்க இதை ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மக்காவில் உள்ள மக்கள் நம்மை கொள்கை அடிப்படையில் வாழ விட மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உடைய தூதர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்ர் போர் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான். 319 பேர் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பின்படி நிற்கிறாங்க. அதுவும் ஒரு நிர்பந்தம். பத்ர் போர் என்பது இருக்கின்றது திணிக்கப்பட்ட போர், விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டு சென்ற போர் கிடையாது. அல்லாஹ் அப்படி உருவாக்குறான். அபு சுஃபியான் அவருடைய வாணிப படை சிரியாவிற்கு சென்றிருக்கின்றது. அது திரும்ப மதீனாவுக்கு வரும். அந்த படைய அடிச்சு முடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் இருந்தால் முஸ்லிம்களை மதீனாவில் வாழ விட மாட்டாங்க. இதுதானே தவிர இன்றைக்கு இந்த ஜிஹாதுங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறவங்க இதை ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மக்காவில் உள்ள மக்கள் நம்மை கொள்கை அடிப்படையில் வாழ விட மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உடைய தூதர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபு சுஃபியான் தப்பிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம முகமது சும்மா விட மாட்டார், ரொம்ப இன்டெலிஜென்ட் அவர். அவர் தப்பி அப்படியே கடற்கரை வழியாக மக்கா சேர்ந்தார். அவர் தான் கூப்பிட்டு இருந்தார் அபூஜஹலை, நீ புறப்பட்டு வா, எனக்கு ஆபத்து என்று சொல்லி ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டுதான் அபூஜஹல் புறப்பட்டு வர்றான். அபூஜஹல் புறப்படுறதுக்கு முந்தைய அபு சுஃபியான் இன்னொரு கருத்தையும் தெரிவிச்சிட்டார், நான் அபாய கட்டத்தை தாண்டிட்டேன், நீ போக வேண்டியதில்லை அப்படின்னு. ஆனா அல்லாஹ் கணக்கு வச்சிருக்கவன்ல, ரசூலுல்லாஹ் அந்த காபால வச்சு துவா கேட்டாங்கல்ல,
அந்த துவா கபூலாகணும் இல்ல. அதனால அபூஜஹல் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லி கிளம்பி வர்றான். பத்ர் நடக்குது. முஸ்லிம்கள் அந்த பத்ர் போர்க்களத்துல வந்து நிற்பதற்குரிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர், மதீனாவில் உள்ள அந்த நபி தோழர்கள், மக்காவில் இருந்த முஹாஜிர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்படி எதிரிகள் தாக்க வருகின்றார்கள். நாம என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கல்ல. எப்போதும் அவருடைய ஆலோசனை எல்லாம் உடனே கேட்கக்கூடியவங்க. இப்போதான் அங்கே இருந்த சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்துட்டாங்க. ரொம்ப சுதாரிப்பானவங்க அன்சாரிகள். இயானா துரீத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க பாத்துட்டாங்க. முஹாஜிர்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நாம தானே ரசூலுல்லாஹ்வை மதீனாவுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தோம். அழைச்சிட்டு வரும் பொழுது ஒப்பந்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க எதிர்கொள்வோம்ங்கிறது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எப்படின்னா மதீனாவுக்கு உள்ளதான், பத்ருங்கிறது மதீனாவுக்கு வெளியில. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா நாடி பிடிச்சு பாக்குறாங்க. நீங்க வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அன்சாரிய பேச வைக்கிறாங்க. சொன்னாலும் அன்சாரிகள் உயிரை விடுறதுக்கு தயார் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை தான் நீங்க விரும்புறீங்களா, நீங்க எங்களை தான் மனசுல கருத்து வச்சு இவங்களுடைய ஆலோசனை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே. இந்த பர்குல் ஹமாத் என்ற இடத்திற்கு நீங்கள் அழைத்து சென்றாலும் சரிதான், அல்லது அது ரொம்ப தூரமான இடம், அல்லது கடலில் எங்களுடைய இந்த குதிரைகளோடு சேர்த்து அப்படியே குதிக்க வேண்டும் என்றாலும் சரிதான், நாங்க உங்க பின்னால் நிற்போம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் மிக்தாத் இப்னு அஸ்வத், இவர் முஹாஜிர், ஒரு அடிமை, அவங்களும் எழுந்திருச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை அழைத்து சென்று விட்டு என்ன மாதிரியான மக்களை பாருங்க. கொள்கையில் உறுதிங்கும் போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோதனை, தலைமையில் இருந்து ஏதாவது ஒரு சிறிய நடவடிக்கை எடுத்துட்டால இந்த ஜமாத் எனக்கு தேவையில்லை. ஏப்பா எல்லா ஜமாத்தையும் விட்டு விட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இருக்கிறதுல இதுதான் நல்ல ஜமாத்துன்னு வந்திருக்கிறோம். இதை விட்டு விட்டு நீ எந்த ஜமாத்துக்கு போனாலும் கள்ள ஜமாத் தான், அது நல்ல ஜமாத் கிடையாது. இது பெருமையில நம்ம பேசல, அகந்தையில நம்ம பேசல, இருக்கிறத ஒவ்வொன்றாக பார்த்து நம்ம என்ன செய்திருக்கோம், இதுதான் நல்ல டிரெஸ் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த டிரெஸ் நான் கலத்திட்டு ஓடுறேன் அப்படின்னு சொன்னா கொள்கைய டிரெஸ் கூட ஒப்பிட முடியாது, உயிர் அது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை விட்டு நான் வெளியில போறேன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. ராஜீவ் காந்தி திருப்பெரும்புதூருக்கு வர்றாரு. வந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்த மூப்பனார் கொல்லப்படல, வாழப்பாடி ராமமூர்த்தி கொல்லப்படல, தங்கப்பாலு கொல்லப்படல. யாரு கொல்லப்பட்டிருக்கிறா? அப்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்த இக்பால் என்ற ஒரு முஸ்லிம் அதிகாரி கொல்லப்படுகிறார். மீதி எல்லாம் தப்பிட்டாங்க. தனுங்கிற பெண்மணி
மனித வெடிகுண்டாக வந்து கதையை முடித்து விட்டால் ஒரு இந்தியாவினுடைய ஒரு இளைய பிரதமர், அவருடைய உடல் பூரா அப்படி செஞ்சு போய் கிடக்குது. கட்சிக்காரன் யாருமே இருந்து காப்பாற்றல. பாக்குறோம்ல, இந்த மாதிரி நபித்தோழர்கள் கிடையாது. சொல்றாங்க பாருங்க, அல்லாஹுடைய தூதர் எப்படி அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் பார்த்து வச்சிருந்தாங்க பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படையை அழைத்துக் கொண்டு எதிரிகளை சந்திப்பதற்கு போய் நின்றாங்க. அந்த நேரத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது மூசாவை பார்த்து அந்த சமுதாயம் சொல்லுச்சு, இது அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதும், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போங்க, சண்டை போடுங்க, நாங்க ஜாலியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னார்களே. அப்படி சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க. வலாக்கின் நுகாத்திலு அன் யமீனிக், உங்களுடைய வலதுபுறத்தில் நின்று போரிடுவோம். வான் சிமாலிக், உங்களுடைய இடதுபுறத்தில் நின்று போரிடுவோம். வான் அமாமிக்க, உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் என்று நாங்க போராடுவோம். இது புகாரில வருது. இப்பதான் ரசூலுல்லாவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அப்படியே அந்த போர் நடக்கக்கூடிய அந்த திடலை பார்த்து இந்த இடத்தில் அபூஜஹல் வீழ்வான், மகிழ்ச்சி ரசூலுல்லாவுக்கு. அவங்க துவா செய்தாங்களா, அந்த ஆட்கள் அந்த விஐபிக்கள் பூரா இந்த இடத்துல விழுந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பதிரில மகத்தான ஒரு வெற்றியை பெற்று விடுகின்றார்கள். 70 பேர்கள் எதிர் தரப்பில் கேஷுவாலிட்டிஸ் கொல்லப்பட்டாங்க. 70 பேர்கள் போர் கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நிறுத்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் நிக்கிறாங்க? அலியுடைய சகோதரர் அக்கீல் வந்து நிற்கிறார், கூட பிறந்த சகோதரர். ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா அப்பாஸ் வந்து நிக்கிறாங்க, போர் கைதி நிக்கிறாங்க. ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த இடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஆட்கள்ல யார் என்று நாம பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் ஜெய்னப்ங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த மருமகன் அபுல் ஆஸ் அவங்க வந்து நிக்கிறாங்க. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. இப்போ போர் முடிந்து விட்டது அல்லவா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமைச்சரவை கூடுகின்றது. அந்த அமைச்சரவையில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க, இவங்க எல்லாம் யாரு பாருங்க, சித்தப்பா பெரியப்பா மக்கள் எல்லாம் வந்து நம்முடைய உறவு ஒளிகள், பெண்டு பிள்ளைகள், சொந்தங்கள், வேற யாரு, அந்நியப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. கைதிகளாக நம்ம பிடிச்சிருக்கிறோம், நஷ்டஈட வாங்கிட்டு விடுதலை செய்கிறோம் என்று சொல்றாங்க. இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கள கூப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறாங்க, என்ன சொல்றீங்க அப்படிங்கறோம்னா, குல்து லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அரல்லதி ரஆ அபூபக்கர், அபூபக்கர் என்ன கருத்து தெரிவிச்சாங்களோ அந்த கருத்தை தெரிவிக்கிற மாதிரி நான் இல்லை என்று சொல்லிவிட்டு, வலாக்கின்னி அரா அன் துமக்கின்னா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஃபநظرب அனாகஹும், இவர்களை எல்லாம் வந்து பிடிச்சு கொண்டு வந்து அலிட்ட அக்கீல ஒப்படைங்க, கொல்லட்டும், மரண தண்டனை கொடுக்கட்டும். அதே போன்று எனக்கு என்னுடைய உறவினர் அவனை முன்னால கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள ஆளு. அத்தனை பேர்களும் வந்து இந்த கைதிகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையுமே யாரையுமே விட்டு வைக்க கூடாது, அத்தனை பேர்களுக்கு மரண தண்டனை தான், வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் இறை மறுப்பினுடைய தலைவர்கள், சனாதீதுகா, அதனுடைய அதிகார பீடங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது இன்னொன்னு சொல்றாங்க, அது அகமதுல வருது, நம்முடைய இந்த செயல்பாடு அல்லாஹ்விடத்துல அதாவது போய் நிக்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து இவர்களிடத்தில் வேறு யாருடைய பாசமும் இல்லை என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், தொலைச்சு எடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உமருடைய அந்த வார்த்தையில அப்படியே கொஞ்சம் சங்கடப்பட்டு அபூபக்கர் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவை எடுத்துக்கிறாங்க, அந்த முடிவை எடுத்துக்கொள்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வந்து நிற்கிறது யாரு? ஜெய்னபுனுடைய கணவர் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அபுலாஸ், அவங்க அகீல், அப்பாஸ்,
இது போன்ற ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனம் கொஞ்சம் இறக்கப்பட்டு நஷ்டஈட்டை வாங்குறாங்க. நஷ்டஈட்டை வாங்கின பிறகு மறுநாள் இங்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, இந்த நிலைப்பாட்டை தான் அல்லாஹ் எடுக்கிறான், அடிக்கிறான் பாருங்க. மா காலலி நபியின் அன் யகூன லஹு அஸ்ரா, ஒரு நபி கைதிகளை வச்சிருக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், பூமியில் அவர்களுடைய குருதி சிந்தப்பட வேண்டும். தெரியணும், பாடம் படிக்கணும். துரீதுன அர்லத் துன்யா, நீங்கள் எல்லாம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை விரும்புகின்றீர்கள். யார்? ரசூலுல்லாஹ்வை சேர்த்து. வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ் மறுமை மட்டும் தான் பார்க்கிறான். வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன், அவன் மிகவும் கண்ணியமிக்கவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல அதே தொடர்ல தான் சொல்றான். இதுல மட்டும் லவ்லா கிதாபுன் மினல்லாஹி சபக், அல்லாஹ் ஏதோ இந்த விஷயத்துல ஒரு முடிவை ஏற்கனவே அவன் எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை என்றால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அஸாபுன் அஸீம், நீங்க இந்த வாங்கி இந்த நட்டை எடுக்க வேண்டி மகத்தான ஒரு தண்டனை உங்களை பிடிச்சிருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா நிலைப்பாட்டை அப்படியே அல்லாஹ் தஆலா ஆதரிச்சு சொல்றான். புரிகிறதா? அப்ப என்ன தெளிவா புரிஞ்சுக்கிறணும். இந்த புறக்கணிக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம், புறக்கணிக்கிறது தான் அல்லாஹ்விற்கு விருப்பம். அதனால தான் அல்லாஹ் அந்த முடிவை அங்கீகரித்து விட்டு இருந்தான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு பிறகு இதை நினைச்சு அவங்க அழுகின்றார்கள். பக்கத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க, அபூபக்கரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கரும் அழுகின்றார்கள். ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், காரணத்தை சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அழும்போது நான் அழாம இருக்க முடியாது. என்னால அழ முடியவில்லை என்றால், கண்ணீர் வரவில்லை என்றால், கண்ணீர் வருவது போன்று பாவனையாவது செய்கிறேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உமரே, இந்த மரத்துக்கு அடியில அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னானே, அதை எனக்கு அப்படியே உருவமைப்பு செய்து காட்டினான். அந்த தண்டனையினுடைய பரிமாணத்தை எங்கிட்ட காட்டினா, அதை பார்த்துட்டு என்னால தாங்க முடியல, அதை நினைச்சுதான் நாங்க அழுகின்றோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. இந்த செய்தி புகார் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறது. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஷ்ட ஈட்டை வாங்கிட்டாங்க. எப்படிலாம் அந்த நஷ்ட ஈட்டுல ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் மனசு சங்கடப்பட்டிருக்காங்க பாருங்க. எல்லாருமே நஷ்ட ஈட்டு கொடுக்கறாங்க. அப்பாஸ் அவர் நஷ்ட ஈட்டு கொடுக்கிறாரு, அகீலா அவர் நஷ்ட ஈட்டு கொடுக்கிறாரு. இதுல தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் பிடிக்கப்பட்டிருக்கிறார்ல, அவருக்கு நஷ்ட ஈடு வந்திருக்குது. இது அபுதாவுதுல இடம் பெற்றிருக்குது. வந்த பொருள் பார்த்தீங்க என்றால் நகை. யார் அணிஞ்ச நகை? ஜெய்னப் அணிஞ்ச நகை, தன்னுடைய மக போட்டிருந்த நகை. அந்த நகை யாரு கொடுத்தது? ரசூலுல்லாஹ் எப்போதும், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து கேட்பாங்களே, உலகத்துல ஹதீஜாவை தவிர வேற பெண்ணே இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவுல ஹதீஜாவை ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. அந்த ஹதீஜாவுடைய நகை இருக்கு, மகளுக்கு போட்ட நகை. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே மனசு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அவரை விட்டுருங்களம்பா என்று தன்னுடைய அந்த அவையில் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு விடுறாங்க. அப்போது நிபந்தனை, இந்த நட்சை அப்படியே அந்த நகையை விட்டு கொடுத்து விட்டு ஒரு நிபந்தனை போடுறாங்க, என்னுடைய மகளை உடனே இங்க அனுப்பிவிட வேண்டும். ஸைத் இப்னு ஹாரிஸாவையும் அன்சாரி தோழர்களை இன்னொருவரையும் அனுப்பி என்னுடைய மகளை உடனே, இனிமேல் முஷ்ரிக்கிட்ட என்னுடைய மகள் வாழ்க்க கூடாது. பத்ர்ல நின்னாச்சு, எதிர்த்து நின்னாச்சு. இதற்கு அடுத்து என் மகள் அங்க வாழக்கூடாது, மூமினான பெண்ணு ஒரு முஷ்ரிக்கிட்ட வாழக்கூடாது, அனுப்பிவிடு என்று சொல்லி இந்த அவங்களும் சேர்றாங்க. இந்த இடத்துல சேர்வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரை அனுப்பி வைக்கிறாங்க. அழைத்துட்டு வீட்டுக்கு சேர்த்து விடுறாங்க. இது அபுதாவுல 2317வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனசு சங்கடப்பட்டு தான் அந்த நஷ்ட ஈடு தொகையை வாங்கியிருக்காங்க. அதுல அல்லாஹ் தஆலா என்ன நிலைப்பாட்டை எடுத்துங்க பாத்தீங்களா? கடுமையான நிலைப்பாடு. முஷ்ரிக்கீன் என்று வருகின்ற பொழுது ஒருபோதும் அவர்களுக்கு தயவு தாட்சணையே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் பார்க்கிறோம், இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். இதுல இன்னொரு நபி தோழர் சாது இப்னு
முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்காவிலிருந்து வந்த இந்த நபி தோழர்கள் அவங்கள அரவணைச்சவங்க மதீனத்தில் உள்ள அன்சாரி. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அவங்க இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த பிறகு யூத சமுதாயத்தில் நட்போடு இருந்தாங்க. அவங்களை எல்லாம் விட்டு விலகி வந்த பிறகு இப்போது அவங்களுக்கு ஆதரவான ஒரு அணியினருக்கு எதிராக சாதுபுரம் மாத தீர்ப்பு கொடுக்க வேண்டும். தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNDJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ₹20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ₹60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஏற்கனவே இவர்கள் அஹ்ஸாப் போர்க்களத்தில் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்து விட்டு அவர்கள் திரும்ப வரக்கூடிய அந்த போர்க்களத்தில் பங்கெடுத்திருக்கும் பொழுது அவங்களுடைய கையில எதிரிகளுடைய அந்த அம்பு பட்டு அது செப்டிக் ஆகி அப்படியே ரத்தம் வழிந்து ஓடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள மதீனாவுல உள்ள தன்னுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறாங்க. அவ்வப்போது ரத்தம் பீரிட்டு வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு ஆதரவான ஒரு அணியினருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அதை பாராட்டுறாங்க. என்ன அவங்க சொல்றாங்க, லா யஹாஃபூன ஃபில்லாஹி லவ்மத்த லாயிம், எந்த ஒரு விமர்சனத்திற்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் பயப்பட மாட்டேன் என்று யூதர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த அணியினருக்கு எதிராக மரண தண்டனை கொடுத்து விட்டு அங்கிருந்து வந்து, இறைவா இந்த மக்காவில் உள்ளவர்கள் அவங்க இந்த தூதரை எதிர்த்து நாட்டை விட்டு துரத்தி தொடர்ந்து அவர்களை போர்கள் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவா நான் இப்பொழுது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கிடக்கின்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பை தா. என்ன வாய்ப்பு? இதற்கடுத்தும் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் எதிர்த்து வந்து நிற்பார்களானால் என்னை வாழவை, இல்லை என்றால் என்னை மாளவை. நான் இனிமேல் வாழ வேண்டும் என்றால் அந்த முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருக்குமேயானால் நான் உயிர் வாழ்கின்றேன், இல்லை என்றால் என்னுடைய ரப்பே என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்யறாங்க. இதற்கடுத்து அவர்களுடைய அந்த ரத்தம் அப்படியே பீறிட்டு வழிஞ்சி ஓடி வெளியில வந்து இருக்குது. வந்து சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்க என்ன பார்த்தீங்களா அப்படின்னு பார்க்கும்போதுதான் உள்ள வந்து நிக்கிறாங்க. சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது அஹ்மதுல வருது. அபூபக்கர் அழுகின்றார்கள், உமர் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கட்டத்தில் தாடியை ரொம்ப சோகம் பிடிச்சு தடவி கொண்டிருப்பார்கள். என்ன பார்க்கிறோம்? அவர் சொன்னார்ல, இதற்கு அடுத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து வந்து நிற்கவும் இல்லை. அஹ்ஸாப் யுத்தத்தோடு சரி. அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனிமேல் அவர்கள் நம்மை எதிர்த்து வரமாட்டார்கள், இனிமேல் நாம் தான் அவரை எதிர்த்து நிற்போம். அதற்கு அடுத்து மக்கா வெற்றி எல்லாமே ரசூலுல்லாஹ் தான் ஏறி போயிருக்காங்க. அவன் படையெடுத்து வரல. பாருங்க அந்த மனிதருடைய அந்த துவா. அவருக்கு ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஒரு பட்டு துணி உகைத் அப்படிங்கிற ஒரு மண்ணை கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
லமின்தீரு சாதனுடைய அந்த கர்ச்சிப்பு இருக்குது, அது இதை விடவும் சிறந்தது, எல்லாவற்றையும் விட சிறந்ததுங்கிற அளவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொர்க்கத்தில் அவர்களுக்கு கர்ச்சிப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு அத ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்றாங்கன்னா, இந்த சாதுபுரம் முஆதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரியாதை ஏன் கிடைக்குதுன்னா, அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறான்னா என்ன, புறக்கணிப்பை எடுத்தவர்கள் அவர்கள். ஷிர்க் என்று வந்தா தூர நிப்பாங்க. ஷிர்க் சொல்றாங்களா, தமிழாய் நீ இருப்பாய் நெருப்பாய் அப்படிமா, ஏகத்துவவாதியே இருப்பாய் கொள்கையில் நீ நெருப்பாய் இருக்கணும். அப்பதான் அந்த நரக நெருப்புக்கு நம்ம போக முடியாது. அப்பதான் நாம நரக நெருப்பிற்கு போக முடியாது. இத நாம ஒவ்வொருவருமே கவனத்தில் வைத்து இந்த புறக்கணிப்பை மேற்கொள்ள வேண்டும். இந்த புறக்கணிப்பு கொள்கை அடிப்படையில் உள்ள இந்த புறக்கணிப்பை பார்த்தோம். அதற்கடுத்து உள்ளுக்குள்ள சில புறக்கணிப்பு, உள்ளிருப்பு போராட்டம் சொல்றோம் இல்ல, அந்த போராட்டமும் இருக்கு. நம்ம ஆட்கள் அழிஞ்சு போறது, கொள்கையில நாசமா போறது எதுலன்னா, எங்கு வந்து சத்தியத்திற்கு எதிரான முறையில நடக்க, அதுல மட்டும் நாம தவிர்த்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள கூடாது. எங்கு அசத்தியம் நடக்கின்றது என்று வருகின்ற அந்த கட்டத்திலையும், அதுலயும் குறிப்பாக இந்த வரதட்சணை திருமணம் இருக்குல்ல, ஒரு பிரியாணி அப்படின்னு சொன்னா நம்ம ஆள் சரிஞ்சிருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மவுத் சாப்பாடு வரதட்சணை அதுக்குள்ள அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. மூழுது ஓதுற சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இந்த வரதட்சணை கல்யாணம் இருக்குத ஒரு கொள்கைவாதி, அவங்க கண்டிப்பா அதுல போய் கலந்து கொள்ள கூடாது, அந்த சாப்பாடை சாப்பிடவும் கூடாது. வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா, இந்த வேதத்துல அல்லாஹ் அருள் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றால் அந்த வசனத்தை மறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வயிஸ்தஹ்தவு பிஹா, அந்த வசனம் கேலிக்குரிய பொருளாக எடுத்துக்கொள்ளப்படும். ஃபலா தக்உது மாஹும் ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, இந்த மாதிரியான ஆசாமிகளோடு நீங்கள் அவன் வேறு சமாச்சாரத்தில் போகின்ற வரை நீங்கள் ஒருபோதும் அவங்களோடு சேர்ந்து உட்காரவே கூடாதுங்கிறான். இவன் கல்யாண சபையிலுக்கு உட்கார்ந்து அது ரொம்ப தடபுடலா வரவேற்று நின்று கொண்டிருக்கின்றான். இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், அப்படி நீங்க அவங்களோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் சமம். என்ன பரிகாசம், என்ன மறுக்கப்படுது, வாத்து நிசா சதுகாத்திகின்ற நெஹலா, பெண்களுக்கு தாராளமா அல்லாஹ் கொடுங்கன்னு சொல்றான். இவன் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறிக்கிட்டு அதுல அந்த அசரத்து அந்த ஆலிம்சா அல்பாத்தியா சொல்வாரு, இவனும் உட்கார்ந்து அதுல உட்கார்ந்து அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்திட்டு வர்றது போலாமா இதுல? இது மாதிரி பாவங்கள் என்னென்ன இருக்கின்றனோ, அசத்தியங்கள் என்னென்ன இருக்கின்றனோ, அந்த அசத்தியங்களையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். கொள்கையில மட்டும் இருந்துட்டு இதுல போனோம் வைங்க, இதுலயும் அந்த பக்கம் போயிருவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த நம்ம கொள்கையை எப்படி எடுத்துக்கிட்டோமோ அத போல கொள்கைக்கு அடுத்து தொழுகை. இந்த தொழுகையை நாம் விட்டுவிட்டோம் என்றால் முடிஞ்சு போச்சு. இப்பவும் நாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. அல்லாஹு ஸலா, தொழுகையை பாழ்படுத்தினார்கள். வத்தபவு ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் நரகத்தை போய் சேர்வார்கள், நரகத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தௌபா வச்சிருக்கிறான். ஒவ்வொரு பாவத்தை செய்திருவோம், அந்த பாவத்தை செய்துமே அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று நாம பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அல்லாஹ்விடத்தில் திருப்புறத்தை நாம பெற்றுக் கொள்ளலாம். பழைய நிலைக்கு நாம திரும்பிடக்கூடாது. இந்த தொழுகை விடுறவனுக்கு மட்டும் என்ன தெரியுமா, அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா, இல்லா மன் தாப, அவன் தௌபாவும் செய்ய வேண்டும், ஆமன, திரும்ப ஈமானும் கொள்ளணுங்கிறான். புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம ஆள் வந்து இரவு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் போட்டு கிழிச்சிட்டும் இல்ல, குரானிய அப்துல்லா கோமாளிய உருட்டி எடுத்துட்டும் இல்ல, இதெல்லாம் ரொம்ப அவனுக்கு குறைச்சல் இல்ல. காலையில சுபு உருண்டு போயிடும். தௌஹீதுல நைட்டு பேசணும். தௌஹீதுல வந்து நம்ம பழுத்த பழம் தூங்குது. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, சோதனை ஒவ்வொரு ஆளும் வரலன்னா விமர்சிப்பாங்க. நான் போகலன்னா காலையில நம்மளே பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆலிம்சா லுஹா ஆலிம்சா மஸ்ஜிதுல் அக்ஸால போய் தொழுதுட்டாங்க அப்படிமா. நம்ம ஏன் அடுத்த நாளைக்கு பிந்துறோம்?
இந்த மாதிரி நமக்குள்ளே சுய விமர்சனம்லாம் இருக்கணும். என்ன தொழுகைக்கு வரல, அதுல ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப முக்கியமானது. பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், ஈமானும் கொள்ளணும் அப்படிங்கிறான். தொழுகையை விட்டு விட்டால் வாமன ஈமான் கொண்டு அமில சாலிகன் மீண்டும் வந்தாதான் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். உலா யுபலமூன செய்யா, அவர்கள் கடுகளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சூரத்து மரியம்ல 59 60வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால தொழுகை ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இந்த தொழுகை விஷயம் அப்படிங்கறதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அனுப்பிட்டு அல்லாஹ் கேக்குறான், என்ன நாம ஒரு வீட்டுல விருந்தெல்லாம் கொடுத்துட்டு என்னங்க நல்ல சாப்பாடுலாம் தந்திருப்பாங்க, சாப்பிட்டு என்னங்க வேற எதுவும் வேணுமா, என்னங்க பிரியாணி போட்டு பிரித்து எடுத்துட்டீங்க, இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும், அதுக்கு அடுத்து பாயாசம் தந்துட்டீங்க, ஆயாசம் உள்ள எங்களுக்கு பாயாசம் வர தந்துட்டீங்க, இனிமேல் நாங்க எல்லாம் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹ் நின்னு கேட்டு நிக்கிறான். என்ன ஏதாவது வேணுமா சொல்லுங்கப்பா, அல்லாஹ் போதும் சொர்க்கத்துல கொண்டு நுழைச்சிட்ட. உலகத்துல நாங்க கருப்பு முகத்தோட இருந்தோம், வெள்ளை முகத்தை பார்த்து கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்தோம், இப்ப எங்களுடைய முகத்தை அப்படி பளிங்கு மாதிரி ஆக்கிட்ட, வேற என்ன, எங்களை நரகத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் விட மாட்டானா. என்ன அப்படின்னா கடைசியில தன்னுடைய திரையை அகற்றி காட்டுகின்றான். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த அல்லாஹ்வை பாக்குறது தெரியுமா, அந்த சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறான். புகாரில வருது, ஃபமா உஅது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். இந்த அதாவது ஊரில் நீங்கள் இருக்கிறாங்க எல்லாத்திலும் ரொம்ப சூப்பர் என்னன்னா, நம்ம என்றும் இளமையாவே இருப்போம். பார்த்துறீங்களா சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்கு தர்றது. இப்ப கொஞ்சம் வயதான உடனே தரையில நர வருது, நர வந்த உடனே அதிலேயே கவலை பட்டு ரொம்ப சாகுறான். கண்ணாடி ரொம்ப நேரம் உறுத்து விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்படி ஒரு நர வந்துருச்சு, பெரிய ஒரு சோகத்துல நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுலயும் கொஞ்சம் நீங்க பாருங்க, உலகத்தை ரொம்ப வயசான ஆளா இருப்பாங்க, அவங்கள பார்த்து பாப்பா அல்லது தாத்தா ரொம்ப இளமையா இருக்குன்னு சொன்ன பொக்க வாய்ச்சிருந்து சிரிக்கிறார். அந்த இளமையினுடைய அந்த இது. அதே போல இவனை பார்த்துட்டு என்னப்பா இது ரொம்ப வயசான ஆள்மா இருக்கணும்னு கோவப்படுறான். உடனே வயசு கேட்டா சொல்ல மாட்டாங்க, என் வயசை கேட்கிற நீ, அப்ப என்ன கேட்டா தான் என்ன ரேஞ்சில போய் வயசுல ஏறிக்கிட்டு இருக்கோங்கிறது சொல்றது. அப்ப அங்க சொர்க்கத்துல அல்லாஹ் இளமையாவே வச்சிருக்கான், எல்லா பாக்கியங்களையும் தந்துட்டு அங்க வயோதிகமே கிடையாது. அதுல இந்த நமக்கு அல்லாஹ்வை பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த சந்திரனை பார்க்கறாங்க. சந்திரனை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் கமா தரவுன கமர, இந்த சந்திரனை பார்க்கிற மாதிரி தான் நீங்க ரப்ப நீங்க பார்ப்பீங்க, சந்திர வடிவத்தை அல்ல. எப்படி அப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் ஒரே சமயத்துல பார்க்க முடியுதோ, முண்டி அடிக்காம நெருக்கி தள்ளாம எப்படி பார்க்கிறோமோ இதே போன்று நீங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் உங்களால் முடிந்தால் அல்லாஹ் துகலபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சுபுஹ் தொழுகை அஸர் தொழுகை, இந்த தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், ஃபஃபாலு, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு ரசூலுல்லாஹ் ஆயத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் இறைவனை நீங்கள் நினையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அந்த வசனத்தையும் ஓதி காட்டி நீங்க அந்த தொழுகையை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு சுபுஹ் தொழுகை தவறாம இருந்துச்சுன்னு வைங்க, மற்ற தொழுகை தப்பாது. ஏன்னா கஷ்டம் அதுதான். ஏன்னா எழுந்திருக்கிறதுக்கு முந்தைய அலாரத்தையும் வச்சு அலாரத்தையும் செவுட்டுல அடிச்சுக்கிட்டு தூங்குவான். அந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். நம்ம தான் நைட்ல தௌஹீத் மீட்டர் போட்டோம் இல்ல, அப்படியே சொர்க்கத்துக்கு நம்ம ஆள்கிட்ட ரொம்ப ஒரு தினாவட்டம் ஒண்ணு இருக்கு, நம்ம எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிரும், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டியதான். கொள்கை பிளஸ் தொழுகை ரெண்டும் இருந்தா தான். ஒரு கம்பெனியில போய் அக்ரிமெண்ட் நான் வேலை பார்க்கறேன், நீங்க தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கையெழுத்து மட்டும் போட்டு வேலை செய்யாம இருந்தா வச்சிருப்பாரோ, முத்தம் கொடுத்துட்டு மொத்தமா சம்பளம் தருவாரோ, போயான்னு வெளியில தள்ளி விட்டுருவாரு. அதுதானே? அத மாதிரிதான் ரப்புல் ஆலமீன். நாம அவனை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம், அந்த தொழுகையில நாம விட்டுறக்கூடாது. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றாங்க, இந்த தொழுகை யாருக்கு ரொம்ப வெயிட்டா தெரியும் என்றால் சுபுகும் இஷாவும். இந்த தொழுகை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு
ஒரு போக்கஸை ரசூலுல்லாஹ் கொடுத்த உடனே அந்த தொழுகை நம்ம விட முடியல. அப்படி ஒரு முக்கியமான ஒரு அந்த தொழுகைக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. சுபுகையும் இஷாவையும் சேர்க்கிறாங்களா, இந்த இஷா தொழுகையும் சுபுகு தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு தான், கடைந்தெடுத்த நயவஞ்சகர்களுக்கு தான் கஷ்டமா தெரியும். எல்லாருமே முடிவு பண்ணுங்க, நான் நயவஞ்சகரா நல்லவரா, இதை முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது ஒன்று இந்த சுபுகு தொழுகைக்கு உள்ள அந்த அந்தஸ்து தெரியணுமானா ரசூலுல்லாஹ் ரொம்ப நச்சுன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ரகாத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுபுகுக்கு முந்தி 2 ரகாத் சுன்னத் இருக்க, அது உலகத்தை விட உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த சுபுவுடைய சுன்னத்து தொழுகைக்கு அவ்வளவு மரியாதை பார்த்துக்கங்க. அவன் நாம கொஞ்சம் முந்தியே கிளம்பி சுன்னத்தும் தொழுது விட்டு ஃபரதும் தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை சரிவர பேணினோம் என்றால் அல்லாஹ், அதாவது பிரச்சாரம் அல்லாஹ் இப்போ நம்முடைய வாய் வழி தான் தௌஹீத் வளர்ந்துகிட்டு இருக்கு, நம்முடைய செயலை பார்த்தும் மக்கள் வர வேண்டும். அந்த அளவிற்கு நாம ஒரு நடமாடும் அழைப்பு பிரச்சார பல்கலைக்கழகமாக நாம் ஆகிவிட வேண்டும். அதற்கு தான் இந்த தர்பியா. அல்லாஹ் நம்முடைய இந்த தர்பியாவுடைய இந்த நோக்கத்தை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதையில கொள்கை வழியில அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான, அது போன்று நம்மையும் சுவனத்திற்கு தேர்ந்தெடுத்தவர்களாக அந்த பட்டியலில் நம்மை ஆக்கி வைப்பானாக, அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر.